Welcome to Bilingual e-lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Thermal and Automobile Engineering, Unit number 2. Already discussed about internal combustion engine and its components, some important components of the IC engines. Balance important components. Next topic is கனெக்டிங் ராட். நம்ம ஏற்கனவே நிறைய ஐசி என்ஜினுடைய காம்பனன்ட்ஸை பார்த்தோம். அதில் இன்னும் பேலன்ஸாக இருக்கக்கூடியது இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறது கனெக்டிங் ராட். கனெக்டிங் ராட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டையும் பிஸ்டனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் இஸ் known as a connecting rod. Connecting rod is used to a link between the piston and the crankshaft. பிஸ்டனுக்கும் கிராங்க்ஷாஃப்ட்டுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தக்கூடியது. இதில் ஒரு எண்டு ஸ்மால் எண்டாக இருக்கும், இன்னொரு எண்டு பிக் எண்டாக இருக்கும். நம்ம இந்த படத்துலேயே பார்த்தா தெரியுது, பிக் எண்ட் அண்டு ஸ்மால் எண்ட். இது ஸ்மால் எண்ட் இந்த ஏரியா, இது பிக் எண்டு. ஸ்மால் எண்டு இருக்கக்கூடிய இடம், இது பிக் எண்டு இருக்கக்கூடிய இடம். இந்த பிக் எண்டு அப்படிங்கிறது நார்மலாக அதை ஸ்பில் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த கனெக்டிங் ராட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால், கனெக்டிங் ராடை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால், இந்த ஸ்மால் எண்ட் அப்படிங்கிறது கனெக்டிங் ராடில் கூட எங்கே கனெக்ட் ஆகிருக்கும், இது பிஸ்டனில் கனெக்ட் ஆகிருக்கும், இது என்ன அந்த கிராங்க் பின்னில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய கிராங்க் பின்னோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு இதையும் ஜாயின் பண்ணி ஒரு பின்னு போடுவோம், அதான் கிராங்க் பின்னுன்னு சொல்கிறோம். அதான் கனெக்டிங் ராடினுடைய மேஜர் ஒர்க். இது என்ன ஒர்க்கு, இந்த ஒர்க்கு பண்ணுது அப்படின்னால் ரெசிப்ரோகேட்டிங் மூமெண்ட்டை ரோட்டரி மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா பிஸ்டன் இஸ் அ ரெசிப்ரோகேட் மூமெண்ட், கிராங்க் ஷாஃப்ட் இஸ் அ ரோட்டரி மூமெண்ட். ஒரு கிராங்க்கு ரோட்டரி மூமெண்ட்டில் இருக்குது, பிஸ்டனை ரெசிப்ரோகேட்டிங் மூமெண்ட்டாக மாற்றுறதுக்கு இப்படி ஒரு கனெக்டிங் ராடு இருந்தால் தான் ரோட்டரி மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக மூவ் பண்ண முடியும். இந்த கனெக்டிங் ராடில் என்ன அப்படின்னா அதை ஒரு ட்ரில் பண்ணி அதில் ஆயில் ஹோல் இருக்கும். அந்த ஆயில் ஹோல் மூலமாக நமக்கு என்ன லூப்ரிகேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பிக் எண்டில், அதாவது ஸ்மால் எண்டு இதுலையும் அதே மாதிரி பிக் எண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஹோல்ஸ் வழியாக லூப்ரிகேட்டிங் ஆயிலை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஸ்டனுடைய பின்னை புஷ் பண்ணுறதுக்கு, இந்த மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். செகண்ட் கனெக்டிங் ராடு என்ன அப்படின்னா நல்ல ஒரு மேக்ஸிமம் ரிஜிடிட்டியாக இருக்கும், மினிமம் வெயிட்டாக இருக்கும். இதனுடைய கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐ செக்ஷனில் இருக்கும், அதாவது ஐ மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ்னுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐ, அந்த ஐ செக்ஷனில் இருக்கும். இது கனெக்டிங் ராடினுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னால், இந்த கனெக்டிங் ராடை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பிக் எண்ட் வெஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பில்ட். இதை என்ன பிக் எண்டை ஸ்பில் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை கிரேட் அலாய் ஸ்டீல் அல்லது அலுமினியம் அலாய், இதனால் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இதை மேக் பண்ணுறது, ஏன்னா அந்த மெட்டீரியல் இருந்தால் நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு அது ஒபே பண்ணும். தட் மீன்ஸ் ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும், அது சீக்கிரமாக டிப்ரிசியேஷன் ஆகாது, வியர் அண்ட் டியர் ஏற்படாது. அதுக்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் வச்சுருக்குறோம். அந்த மெட்டீரியலில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனெக்டிங் ராடை மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா ஹை கிரேட் அலாய் ஸ்டீல் அல்லது அலுமினியம் அலாய், இந்த ரெண்டு நாளாக மேக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக பார்த்துட்டு வரோம். அடுத்தது இதில் பார்க்கக்கூடியது கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னா, கிராங்க் ஷாஃப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது என்ன அப்படின்னா ரோட்டரி மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கனெக்டிங் ராட் அப்படிங்கிறது. இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அதுதான் இதில் மேஜர் பார்ட்.
இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னால் கிராங்க் பின் இருக்கும், அடுத்து வெப்ஸ் இருக்கும், பேலன்சிங் வெயிட்டு, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னால் அதில் இருக்கக்கூடிய பேரிங்ஸ், ஜேர்னல் பேரிங்ஸ். இதில் பார்த்தா ஃப்ரண்ட் எண்டு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பேக் எண்டில் தான் என்ன அப்படின்னால் ஃப்ளைவீலோட எண்டு, ஃப்ளைவீல் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆயில் கோல்ஸ் வழியாக அந்த ஆயில் இங்கே கிராங்க் பின் யூஸ் பண்ணுறோம், கிராங்கோட வெப் இருக்கும், அடுத்தது என்னது ஜேர்னல் பேரிங். இது அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இது மேஜராக வந்து என்ன அப்படின்னால் இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அந்த கிராங்க் கேஸ், அதாவது பேலன்ஸ் வெயிட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஆப்போசிட், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், ஆப்போசிட் சைடில் வந்து என்ன அப்படின்னால் பேலன்ஸ் வெயிட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. கேம்ஷாஃப்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னால் கேம்ஷாஃப்ட் கியர் இது வைப்ரேஷன் டேம்பர், அதாவது இதில் ஃபேன் பெல்ட் புல்லி மவுண்டட் இன் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த கிராங்க்ஷாஃப்ட். கிராங்க்ஷாஃப்டினுடைய ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்ன அப்படின்னால் ஃபேனோட பெல்ட் புள்ளி வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி மவுண்ட் பண்ணுறதுல வந்து என்ன அப்படின்னால் அது இதுலேயும் வந்து என்ன அப்படின்னால் சேம் கிராங்க்ஷாஃப்ட்லேயும் வந்து என்ன அப்படின்னால் ட்ரில்டு யூஸ் பண்ணி அதில் ஆயில் பேசேஜ் இருக்கும். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா சப்ளை ஆஃப் த லூப்ரிகேட்டிங் ஆயில். அப்படி பண்ணுறதுனால வந்து என்னவாகுது அப்படின்னால் கனெக்டிங் நானுடைய போத் எண்டுலையும் புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது கேம்ஷாஃப்ட். கேம்ஷாஃப்டினுடைய மெட்டீரியல் என்ன மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னால் ஹீட் ட்ரீட்டட் அலாய் ஸ்டீல்னால் செஞ்சுருப்பாங்க. அல்லது ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னால் இது ஒரு ஃபோர்ஜ்டு காஸ்டிங் சிங்கிள் பீஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபோர்ஜிங் கூட பண்ணலாம், ஃபோர்ஜிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் இஸ் அ கிராங்க்ஷாஃப்ட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அடுத்த காம்பனன்ட் கேம்ஷாஃப்ட். அது கிராங்க்ஷாஃப்ட்டு, இது கேம்ஷாஃப்ட். கேம்ஷாஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் ஒரு ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்டுடைய சூட்டபிள் லெங்க்த்துக்கு தகுந்த மாதிரி அங்கே நம்பர் ஆஃப் கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் வால்வை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம். அதான் என்ன அப்படின்னால் கேம்ஷாஃப்ட் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் கேம்ஸ் அட் சூட்டபிள் ஆங்கிள் அலாங் இட்ஸ் லெங்க்த். அந்த கேம்ஷாஃப்டினுடைய லெங்க்த் இதுதான் என்ன கேம்ஷாஃப்டினுடைய லெங்க்த் டோட்டலான்னு வச்சுட்டோம் அப்படின்னால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேம்ஸ். அந்த கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் நம்ம நமக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது என்ஜினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் கேம்ஷாஃப்டில் ரோட்டரி மோஷன்லேருந்து லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. அதாவது கேம்ஷாஃப்ட் வந்து ரோட்டரி மூமெண்ட்டில் இருக்கும், அதை லீனியர் மோஷனாக மாற்றணும் அப்படின்னா லீனியர் மோஷனாக மாற்றுறதுக்கு இந்த கேம்ஷாஃப்டில் என்னென்ன அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னால் கண்டிப்பாக அதில் ஒரு லிஃப்டர் இருக்கும், அல்லது வால்வ் மெக்கானிசம், ஃப்ளோயர் இருக்கும், ஃபாலோயர் இருக்கும். அந்த ஃபாலோயர் அல்லது லிஃப்டர் இன் த வால்வ் மெக்கானிசம் இதை வந்து லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம்ஷாஃப்ட் யூஸ் ஆகுது. இதில் வந்து என்ன கேம்ஷாஃப்ட்டை எடுத்துறதுக்கு என்ன நெக்ஸ்ட்டு வந்து கேம்ஷாஃப்டுடைய ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அதை படிப்போம். ஒரு பம்ப் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் இதை வந்து கேம்ஷாஃப்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கேம்ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னால் பேரிங்ஸ் இருக்குது, அதில் டிரைவன் புல்லிஸ், ஸ்ப்ராக்கெட்ஸு இதிலெல்லாம் வந்து அந்த இதை ரன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அது அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம கேம்ஷாஃப்டினுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு. கேம்ஷாஃப்ட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணோம் அப்படின்னால் கேம்ஷாஃப்ட் வந்து ரன் ஆகக்கூடியது என்ன அப்படின்னால் 1 ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆர்பிஎம் ஆஃப் த கிராங்க்ஷாஃப்ட். கிராங்க்ஷாஃப்ட்டு வந்து ரன் ஆகக்கூடிய இடத்துல கிராங்க்ஷாஃப்ட் வேறு கேம்ஷாஃப்ட் வேறு. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடியது கேம்ஷாஃப்ட், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிராங்க்ஷாஃப்ட்டு ஒரு ரொட்டேஷன் சுற்றினால் கேம்ஷாஃப்ட்டு ஆஃப் ரொட்டேஷன் சுற்றும், அதுதான் இம்பார்ட்டன்ட். கேம் அப்படிங்கிறது பாதி ரொட்டேஷன். அதான் இந்த கேம்ஷாஃப்ட் ரன்ஸ் அட் 1 ஆஃப் த நம்பர் ஆஃப் த ஆர்பிஎம் ஆஃப் கிராங்க்ஷாஃப்ட். கிராங்க்ஷாஃப்ட்டு ஒரு ரொட்டேஷன் வந்தால் கேம்ஷாஃப்ட்டு அதில் பாதி ஆஃப் அப்படி ரொட்டேஷன் ஆகும். அப்போ கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா
கிராங்க்ஷாஃப்ட்டுக்கும் கேம்ஷாஃப்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது எக்ஸாக்டாக பிஸ்டன் மூவ் ஆகும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மெயின் ஃபங்க்ஷன் கேம்ஷாஃப்டினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஓப்பன் அண்டு க்ளோஸ் த இன்லெட் வால்வ் அண்டு எக்ஸாஸ்ட் வால்வ் அட் அ கரெக்ட் டைம் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். நம்ம நார்மலாக வந்து படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின் 4 ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் அதில் ஒரு டயக்ராம் போடுவோம். அதுக்கு 4 ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் அதை வால்வ் டைமிங் டயக்ராம்னு சொல்லுவோம். 2 ஸ்ட்ரோக் என்ஜினாக இருந்தால் அதை போர்ட் டைமிங் டயக்ராம்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து அந்த வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி இன்லெட் ஆகட்டும் எக்ஸாஸ்ட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னாலும் என்னவாகும் அப்படின்னா இன்ஜின் பஸ்ட் ஆகிரும். அதை தடுக்கிறதுக்கு தான் என்ன கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு வால்வு கரெக்டான நேரத்தில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அது கொஞ்சம் டீவியேஷன் ஆகுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த இன்ஜினில் வந்து ஃபால்ட் ஏற்படும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கேம்ஷாஃப்ட் கரெக்டான ஃபங்க்ஷனில் இருக்கணும். அதனால தான் என்ன அப்படின்னா த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேம்ஷாஃப்ட் is to open and close inlet and exhaust valve at correct time. கரெக்டான டயத்தில் அது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதனுடைய மெட்டீரியல் என்ன அப்படின்னா கேம்ஷாஃப்டினுடைய மெட்டீரியல் ஹை குவாலிட்டி கிரே அயன் அல்லது அலாய் ஸ்டீல் கேம்ஷாஃப்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஹை குவாலிட்டியான கிரே அயனால் செய்யப்பட்ட மெட்டீரியலாகவும் இருக்கலாம். 2 மெட்டீரியலையும் செய்யலாம். கேம்ஷாஃப்டினுடைய மேஜர் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, ஆப்ரேட்டிங் இன்லெட் அண்டு எக்ஸாஸ்ட் வால்வ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். கரெக்டான டயத்தில் இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த கேம்ஷாஃப்டில் டைமிங் கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எங்கள் கேம்ஷாஃப்டோட ஃப்ரண்டில் டைமிங் கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னவாகும் அப்படின்னா நமக்கு கிராங்க்ஷாஃப்டில் அது பாதி ஆஃப் த டைம் ரொட்டேட் ஆகிறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி அதில் கிடைக்கும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஹெலிக்கல் கியர் மவுண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு ஆயில் பம்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதையும் நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட்டே. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஆயில் பம்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கேம்ஷாஃப்ட் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த கேம்ஷாஃப்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இது ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா ஹெலிக்கல் கியர் இஸ் மவுண்டட் ஆன் த கேம்ஷாஃப்ட் விச் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஆயில் பம்ப். வெறும் கேம்ஷாஃப்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, கேம்ஷாஃப்டில் ஹெலிக்கல் கியர் ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட்டரையும் ஆயில் பம்பையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கேம்ஷாஃப்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி த ஃபியூவல் பம்ப் இஸ் ட்ரிவன் பை த ஹெலிக்கல் கேம் விச் கெட்ஸ் ட்ரைவ் ஃப்ரம் த கேம்ஷாஃப்ட். ஃபியூவல் பம்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து யூஸ் ஆகுது. அதில் ஹெலிக்கல் கியர் வந்து இருக்கும். அதுவும் இருந்தால் ஃபியூவல் பம்பையும் என்ன பண்ண முடியும், ஆயில் பம்பையும் ரன் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபியூவல் பம்பையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டரையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் கேம்ஷாஃப்டில் என்ன இருக்கணும், ஹெலிக்கல் கியர் ஃபிட்டாக இருக்கணும். டைமிங் கியர் இருந்தது அப்படின்னா அது என்னவாகும், கிராங்க்ஷாஃப்டினுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. நார்மலாக அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வனுடைய ஓப்பனிங் அண்டு க்ளோசிங். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கேம்ஷாஃப்ட் டிரைவ் அரேஞ்ச்மெண்ட். ஒரு கேம்ஷாஃப்ட் எப்படி டிரைவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கேம்ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுறது அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன கியர் இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு பெரிய கியர் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுது, இது ஒரு டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுது. இதைத்தான் என்ன சொல்கிறோம், நம்ம கிராங்க்ஷாஃப்ட்னு சொல்கிறோம். இது வந்து கேம்ஷாஃப்ட். அந்த கேம்ஷாஃப்ட்டு ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல என்னவாகும், டைமிங் வந்து அது மெஸ் ஆகும். ஏதாவது டீத்து வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் ரன் ஆகும் பொழுது அது மெஸ் பண்ணும். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ்.
அதை வந்து நம்ம இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப படத்தை ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்கும். சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீல் இருக்கும். இதை பார்த்தாலே சைக்கிளினுடைய வீல் மாதிரியே தான் இருக்கும். ஒரு பெரிய வீல், ஒரு சின்ன வீல், செயின் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் கேம்சாஃப்ட் டிரைவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதில் அது மெஸ் ஆகும் பொழுது அந்த டைமுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் பொழுது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து என்னவாகும் அப்படின்னா, கிராங்க் ஆனது 2 ரொட்டேஷன் வந்தால்தான் கேம்சாஃப்ட்டு 1 ரொட்டேஷன் நடக்கும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிலே தெரியுது நமக்கு இது டயாமீட்டர் பெருசு, இதனுடைய டயாமீட்டர் கம்மி. அப்போ இது 1 ரொட்டேஷன், கேம்சாஃப்ட் ஆனது 1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகும் பொழுது கிராங்க்சாஃப்ட் ஆனது 2 ரொட்டேஷன் வந்துடும். அதைத்தான் த கேம்சாஃப்ட் கியர் ஹேஸ் ட்வைஸ் as a many teeth as the gear on the crankshaft அப்படின்னு இதில் ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இதனுடைய கியர் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1:2 கியர் ரேஷியோவில் இது ரன் ஆகும். அதைத்தான் என்ன சொல்லிட்டேன் நான், கேம்சாஃப்ட் 1 ரொட்டேஷன், கிராங்க்சாஃப்ட் 2 ரொட்டேஷன், தட் மீன்ஸ் இஸ் அ 1:2 கியர் ரேஷியோ அப்படின்னு கியர் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து இந்த டைமிங்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி நம்ம அந்த கியரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னா ப்ராப்பர் அதை உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேம்சாஃப்ட்டையும் கிராங்க்சாஃப்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ், ப்ராப்பர் செட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அதனுடைய ஸ்பீடு ஆஃப் த ஸ்பீடில் அது மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இஸ் அ அசம்பிள் பார்ட். இதில் ட்ரைவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமான ட்ரைவ் இருக்குது. ஒன்று கியர் ட்ரைவ், இன்னொன்று செயின் ட்ரைவ். நம்ம ஏற்கனவே 2ஐயும் பார்த்த படத்துலையே வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கியர் ட்ரைவ், 2வது இருக்கக்கூடியது இது செயின் ட்ரைவ். இதுக்கு தான் நான் சைக்கிளை வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். சைக்கிளில் இருக்கக்கூடியது என்னது, செயின் ட்ரைவில் இருக்கக்கூடியது. இது கியர் மூலமாக இருக்கக்கூடியது, கியரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மெஷினரிஸ், லேத், மற்ற மெஷினரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மில்லிங் மிஷின், ஷேப்பர், ஸ்லாட்டர், பிளானர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கியர் ட்ரைவ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பெல்ட் ட்ரைவ்னு ஒன்று இருந்தது. செயின் ட்ரைவை காட்டில் பெல்ட் ட்ரைவ்னு இருந்தது. அதுலேயே நார்மலாக வந்து என்ன ஃப்ளாட் பெல்ட்டு, வி பெல்ட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் பெல்ட்ஸ் இருந்தது. அதுக்கெல்லாமே மாறி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாட் பெல்ட்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டோம். ஏன்னா அது லெங்க்தியான இடம் வேணும், அதிகமான பெல்ட்டு வேணும் அப்படிங்கிறது. அந்த ஃப்ளாட் பெல்ட் யூஸ் பண்ணுறது இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடம், மாவு அரைக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஃப்ளாட் பெல்ட் இது இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் இருக்கு இல்லையா, மாவாட்டுற கிரைண்டர், அதில் யூஸ் பண்ணக்கூடியது வி பெல்ட். வி பெல்ட் அப்படின்னா 2 கியருக்கு உண்டான கேப் வந்து கம்மியாக இருந்தால் அங்கே வி பெல்ட் யூஸ் பண்ணணும். 2 கியருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அது ஃப்ளாட் பெல்ட் யூஸ் பண்ணணும். அதான் என்ன அப்படின்னா அது ஒரு மெத்தட். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இதில் இப்போ நம்ம படிக்கக்கூடியது ஒன்லி ஃபார் கியர் ட்ரைவ் அண்டு செயின் ட்ரைவ் மட்டும்தான். இதுவும் என்ன மெட்டீரியலை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்ன், ஸ்டீல், அடுத்தது அலுமினியம் அலாய் அல்லது லேமினேட்டட் ஃபைபர். அதனாலையும் வந்து கியர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அடுத்த காம்பனண்ட் இஸ் அ ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு என்ஜினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் தான் என்னது அப்படின்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது பேக்கப். த ஃப்ளைவீல் அப்சார்ப் எனர்ஜி டியூரிங் த பவர் ஸ்ட்ரோக் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி வச்சுட்டு, சப்போஸ் பவர் ஸ்ட்ரோக் இல்லாமல் இருக்கும்போது, எந்த பவர் ஸ்ட்ரோக் இல்லாமல் இருக்கும்போது நம்மக்கிட்ட நம்ம 4 ஸ்ட்ரோக் படிக்கிறோம்: சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். பவர் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் பவரை அப்சார்ப் பண்ண முடியும், அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை இந்த ஃப்ளைவீல் அப்சார்ப் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் நடக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த எனர்ஜியை பாஸ் பண்ணுறதுனால தான் என்னவாகுது அப்படின்னா பேலன்ஸ் ஸ்ட்ரோக் எல்லாமே நடக்குது. அதில் அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த ஃப்ளைவீல் அப்சார்ப்ஸ் எனர்ஜி டியூரிங் த பவர் ஸ்ட்ரோக் அண்டு டெலிவர்ஸ் இட் பேக் டியூரிங் நான் பவர் ஸ்ட்ரோக்ஸ்.
பவர் ஸ்ட்ரோக்ஸ் நடக்காமல் இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ரோக்கும் நடக்காமல் இருக்கும் பொழுது, அந்த ஸ்ட்ரோக் நடக்கும் பொழுது பவரை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அதான் இது எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் இஸ் நோன் அஸ் அ ஃப்ளைவீல். அதுதான் இதில் மேஜர், வேறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். கிராங்க் ஷாஃப்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிங் கியர் கொடுத்து அதில் ஃப்ளைவீலை கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஃப்ளைவீலை ரன் பண்ணால் தான் என்னவாகும், இதுலேயும் என்ன அப்படின்னால் நம்ம இதில் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃப்ளைவீலில் தான் வந்து நார்மலாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோ டெஸ்ட் பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் பண்ணும் பொழுது இதில் ஃப்ளாட் பெல்ட்டு அல்லது வி பெல்ட்டு ரோப் பெல்ட்டு கொடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிரேக் பவர் கண்டுபிடிப்போம். பிபி பிரேக் பவர் பிபி ஈக்குவல் டு 2πNTன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2πNT பின்னாடி படிப்போம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஐசி என்ஜின்ஸில் இந்த பிரேக் பவருக்கு உண்டான ஃபார்முலா படிப்போம். அங்கே இந்த இடத்துல தான் என்ன, ஒரு ரோப்பை கனெக்ட் பண்ணி ஒரு பக்கம் என்னது இருக்கும் ஸ்ப்ரிங் பேலன்ஸு, இன்னொரு பக்கம் வெயிட்டை கொடுத்து லோடை ஆட் பண்ண இன்ஜினுடைய ஸ்பீடு என்னவாகுது, அதனுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். லோ டெஸ்ட் உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைவீல் வேணும். அதுதான் என்ன இதனுடைய மேஜர் பார்ட். அதை தான் ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா ஃப்ளைவீலில் வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. மேஜர் ஃப்ளைவீல் அப்படின்னாலே இஸ் எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். இந்த ஃப்ளைவீல் அப்படிங்கிறது இன்னும் என்ன அப்படின்னால் வால்வை வந்து என்ன அப்படின்னால் டிவைஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ் இதுவும். அப்புறம் ஃப்ளைவீல் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வால்வ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். இப்போ வந்து எல்லா காம்பனண்ட் ஆல்மோஸ்ட் நெருக்கமாக முடிச்சுட்டு வரோம். வால்வ் அப்படிங்கிறது நமக்கு 2 வால்வு இருக்குது. ஏன்னா 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வ். இந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னால் அதை வால்வுன்னு சொல்கிறோம். அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னால் மொரார்லஸ் ஒரு என்ஜினுடைய ஓப்பன் பண்ணுறதுனால அதை வால்வு சிஸ்டம்னு சொல்கிறோம். ஏன்னா போர்ட் அப்படின்னால் ஆல்ரெடி இஸ் அ ஓப்பன். வால்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் நம்ம ஏதாவது கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும், இல்லைன்னா தானாக ஓப்பன் ஆகாது. இப்போ கேஸோ அல்லது ஏர் ஃபியூவல் மிக்சரோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சரில் அது போய் டச் ஆனால் தான் என்னவாகும், பிஸ்டன் வந்து அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகுது. அப்போ தான் அந்த வால்வு ஓப்பன் ஆகுது. அதான் என்ன மேஜர் ஃபங்க்ஷன். இப்போ போர்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா போர்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஹோல். 2 ஸ்ட்ரோக் என்ஜினில் நம்ம படித்தோம். 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் தான் வால்வு படிக்கிறோம். அந்த வால்வில் 3 விதமான வால்வு இருக்குது. ஸ்லீவ் வால்வ், ரோட்ரி வால்வ், பப்பட் வால்வ்ஸ் அல்லது மஷ்ரூம் வால்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது பப்பட் வால்வு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம கரிக்குலத்திலேயே வந்து பப்பட் வால்வ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே தரல. அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது, படத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன். இது காமனாக யூஸ் பண்ணக்கூடியது என்ன, எங்கள் என்ஜினில் வந்து கன்வென்ஷனல் என்ஜினில் மட்டும்தான் இந்த வால்வு இந்த டிசைனில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் எல்லாமே கன்வென்ஷனல் என்ஜின் தான். அதனால் இந்த வால்வை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது. அந்த ஆங்குலருடைய ஃபேஸ் அது வந்து 30 to 40 டிகிரி ஆங்கிளில் இருக்கும், சீட்டாகி இருக்கும். அதான் அப்போ என்னவாகும் அப்படின்னா வால்வு வந்து அந்த ஸ்டெம் இருக்கும், ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வால்வுடைய ஃபேஸ் அதான் ஏன்னா 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 30 to 45 டிகிரி இருக்கும். அப்போ அந்த வால்வுடைய ஸ்ப்ரிங்கினுடைய ஆக்ஷனால் வந்து அது மூவ் ஆகி வருது அப்படிங்கிறது. இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இன்லெட் வால்வு வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல், எக்ஸாஸ்ட் வால்வு வந்து இன்னொரு மெட்டீரியல். இன்லெட் வால்வு வந்து என்ன அப்படின்னா நிக்கல் குரோமியம் அலாய் ஸ்டீல். இன்லெட் வால்வு வந்து நிக்கல் குரோமியம் அலாய் ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கும். எக்ஸாஸ்ட் வால்வானது சிலிக்கான் குரோமியம் அலாய் ஸ்டீல்னால் செஞ்சுருப்பாங்க. சிலிக்கான் குரோமியம் அலாய், அதான் இன்லெட் அப்படின்னால் நிக்கல்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எக்ஸாஸ்ட் அப்படின்னால் சிலிக்கான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது காமன் வேர்டு, அதாவது குரோமியம் அலாய் ஸ்டீல் அப்படிங்கிறது காமன். இதில் வந்து என்ன அப்படின்னால் நார்மலாக வந்து இன்லெட் வால்வு தான் எப்பயுமே வந்து என்ன பெரிய சைஸாக இருக்கும், எக்ஸாஸ்ட் வால்வு சின்ன சைஸாக இருக்கும். அதுதான் என்ன இம்பார்ட்டன்ட். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதை டிசைன் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதனால தான் த இன்லெட் வால்வ் இஸ் ஆல்வேஸ்
லார்ஜர் இன் சைஸ் தென் எக்ஸாஸ்ட் வால்வ். எக்ஸாஸ்ட் வால்வை கம்பேர் பண்ணும் பொழுது இன்லெட் வால்வ் வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்லெட் வால்வாக பார்த்தோன்னே இது சைஸ் பெருசாக இருந்தாலே அது என்னதான் அர்த்தம், இன்லெட் வால்வுன்னு அர்த்தம். ஸ்மால் சைஸாக இருந்தால் அது எக்ஸாஸ்ட்டு வால்வுன்னு அர்த்தம். இதுதான் என்னது மேஜர். அடுத்தது வால்வ் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். வால்வ் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேம் இருக்கும், கேம் ஷாஃப்டில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வால்வ் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு கேம் அப்படிங்கிறது என்ன பர்பஸ், மேஜர் அதனுடைய ஃபங்க்ஷன்னு சொன்னேன், வால்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கேம் யூஸ் ஆகுது அப்படின்னு. அதான் இந்த வால்வ்ஸ் ஆர் ஆக்டட் பை ஹேம்ஸ் மவுண்டட் ஆன் ஏ கேம்ஷாஃப்ட். கேம்ஷாஃப்டில் ஒரு கேமை மவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால வால்வு ஆப்ரேட் ஆகுது. அதில் 3 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று சைடு வால்வ் மெக்கானிசம், ஓவர் ஹெட் மெக்கானிசம், ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் மெக்கானிசம். இந்த 3 மெக்கானிசம் தான் இங்கே நம்ம இதில் இருக்குது. சைடு வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த என்ஜினில் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னால் எல்டிஎஃப் ஹெட் என்ஜின், எல் ஹெட் என்ஜின், எஃப் ஹெட் என்ஜின், டி ஹெட் என்ஜின், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்டினுடைய ஷேப் எப்படி இருக்குது. எல் ஷேப்பில் என்ஜினுடைய ஹெட் இருந்தால் அது எல் ஹெட் என்ஜின், டி ஷேப்பில் இருந்தால் அது டி ஹெட் என்ஜின், எஃப் ஷேப்பில் இருந்தால் அது எஃப் ஹெட் என்ஜின். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ஜினில் இந்த சைடு வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர். அப்புறம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு இங்கே டயக்ராமில் இருக்குது. இந்த சைடு வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேஜர் ஆப்ரேட்டட் பை அந்த இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய டிசைன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன அப்படின்னா டயக்ராமில் பார்த்துருக்கோம். எப்படி அந்த கேம் வந்து ரொட்டேட் ஆகி சாஃப்ட் ரொட்டேட் ஆகும் பொழுது அங்கே வந்து வால்வ் ஆப்ரேட் ஆகுது, அது எப்படி அந்த வால்வானது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வால்வ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த மூமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வால்வ் ஸ்டீம்னுடைய அதாவது கைட்லைன்ஸ் எப்படி இருக்கோ அந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா இது ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் இதனுடைய மேஜர் அட்வான்டேஜஸ் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவு. அடுத்தது இன்ஜினுடைய ஹைட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், ஈஸியாக வந்து லூப்ரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம். ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம் இது வந்து ஒன்லி ஃபார் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஐ ஹெட் என்ஜின். ஐ ஹெட் என்ஜினில் மட்டும்தான் இந்த மெக்கானிசம் யூஸ் ஆகுது, ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இப்போ வந்து கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுறதுக்கு வால்வ் ஆப்ரேட் பண்ணி இந்த கேம் வந்து கேம்ஷாஃப்ட் த்ரோ என்னது அங்கே டேப்பட் இருக்குது, அதை புஷ்ராட் இருக்குது. அடுத்தது ராக்கர், அதாவது கேம்ஷாஃப்ட் கேம் டேப்பட் புஷ்ராடு. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேம்ஷாஃப்ட் இங்கே ரொட்டேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எல்லாம் மூவ் ஆகி இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆகும் பொழுது அந்த மெக்கானிசம் ரன் ஆகுது. இந்த என்ஜின் ஐ ஹெட்டினுடைய ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த என்ஜினில் இந்த மெக்கானிசம் யூஸ் ஆகுது. இதுதான் இது இருக்கக்கூடிய மேஜர். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வால்வ் மெக்கானிசம் என்ன மெக்கானிசமோ அதே சேம் மெக்கானிசம் தான். மூணாவது இருக்கக்கூடியது ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம். அதுவும் என்ன அப்படின்னா ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்டனுடைய மூமெண்ட்னால வந்து பிஸ்டன் இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன இங்கே வால்வ் வந்து கைட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன வால்வ் கைடு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து என்ன இன்லெட் போர்ட்டு எக்ஸாஸ்ட் போர்ட் இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக அது ஆக்டிவேட் ஆகுது. ராக்ராம் வந்து கேமில் வந்து ரொட்டேட் ஆகி அந்த வால்வு ஆப்ரேட் ஆகுது. அதுதான் என்னது இதில் இருக்கக்கூடிய கேம்ஷாஃப்ட் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் மெக்கானிசம் அப்படிங்கக்கூடிய மெக்கானிசம். பிஸ்டன் சிலிண்டர் டாப் அண்ட் பாட்டம் மூவ் ஆகும் பொழுது அது இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட்டு போர்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுல எப்படி அதை கைட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுது அதுதான் என்ன அப்படின்னா இந்த மெக்கானிசத்தினுடைய மேஜர் பார்ட். அதாவது ஒரு கேம் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ராக்ராமில் வந்து கனெக்ட் ஆகி இன்னொரு எண்டு வந்து என்ன அப்படின்னா ராக்ராமினுடைய ஃபோர்ஸ், அதனால் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து ஸ்ப்ரிங்கினுடைய ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த வால்வு வந்து ப்ராப்பராக வந்து சீட் ஆகும். அதை ப்ராப்பராக ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த மெத்தட். அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுடைய காம்பனண்ட்ஸ் அண்டு
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ், அதனுடைய கம்பேரிசன்ஸ் எக்ஸட்ராஸ் அதை எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்தோம். இன்னும் இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு ஐசி என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சாப்டர். அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.